ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 250 வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி விதைக்க போகிறோம். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குச்சை வச்சு வந்து சும்மா லைட்டாக மட்டும் பள்ளம் பறித்து அதில் வந்து ஊன சொன்னார். கொஞ்சம் கொஞ்சம் கேப் இடையில விட்டு வாங்க அதே மாதிரி பண்ணிடலாம். விதையை வந்து என்றதை வீடியோவில் காட்டல, ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆச்சு. நானே விதையை ஒன்று ஒன்றா எண்ணி பார்த்தேன் எத்தனை விதை இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக. மொத்தமாக சேர்த்து 253 விதை இருக்குதுங்க. அதில் 3 விதை குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதனால் அதை விட்டுட்டேன். மீதி 250 விதையுமே வந்து நம்ம இன்றைக்கி விதைக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஒன்று ஒன்றா நம்ம அப்படி விதைச்சி சீக்கிரமாக ஊனணும். இது எத்தனை நாளில் முளைக்குதுன்னு தெரியல. இது நான் கேட்கல, கத்திரிக்காவுக்கு மட்டும்தான் அந்த அண்ணன் சொன்னார். உங்கள் வீட்லேயும் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். உச்சே தேவையில்லைட்டு மண்ணை ஈரமாக இருக்கிறதுனால சும்மா அப்படியே ஊனி விட்டுறலாம். சும்மா கையாலே அமுக்குனால ஈரப்பத்துக்கிறதுக்கு நல்லா உள்ளே போயிடுது. வெண்டைக்காவுக்கு வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிலே இருக்கணும் அப்படின்னாரு அந்த செடிக்கு. அவர் சொன்னது உண்மையை தான் சொல்கிறாரா இல்லை கதை சொல்கிறாரான்னு பார்க்குறதுக்காக நானே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கு வந்து வெண்டைக்காய் செடிக்கு வந்து சூரிய ஒளி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு அதில். சரி, அதனால் வந்து இடையில வந்து ஒரு இடம் ரெடி பண்ணியிருந்தது. அது வந்து அது கொஞ்சம் நிழல் இருக்கிறதுனால சரி கொஞ்சம் இது வெயில் ஃபுல்லாக இருக்கும் எல்லா டைமும், ஈவினிங் டைமும் மார்னிங் டைமும். அதனால் இந்த இடத்துல வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சாச்சு. அந்த இடத்துல வந்து வேறு காய்கறி விதை வச்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம பாட்டில் விதை ஊனி வைக்கிறோம். எல்லாம் வந்து செடி தானே வாங்கி வைப்பாங்க, நீங்கள் விதை ஊன்றீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் வந்து எனக்கு செடி வாங்கி வைக்கிறதோட நம்ம பயிரிட்டு வைக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் பெட்ரு எப்போதுமே. ஏன்னா அங்கேருந்து வர்ற செடி வந்து எப்படி வருது என்ன ஏதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. வாங்கும்போது நல்லாயிருக்கும், இங்கே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பூச்சி அடித்து போய் வீணாக போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது நம்மளே வந்து விதை வாங்கிட்டு வந்து நம்மளே இயற்கையான முறையில் வந்து மாட்டு சாணம் அந்த மாதிரி உரங்களை போட்டு நம்ம செடியை வளர்த்துக்கலாம். அதனால் இது நம்ம பிரச்சனையே இல்லை. பூச்சி அடித்தாலும் அது நம்ம கண்ணதில் இருக்கும். சரி பூச்சி அடிச்சிருச்சு அது கண்ணதில் போட்டுடலாம். ஆனால் அவங்க வந்து வெளியில் வாங்குகிற இடத்துல செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள். ஆனால் அது வந்து ஒரு சிலது வந்து ஒர்க் ஆகலை. அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் வரும், ஆனால் காய் காய்க்காது, திடீர்னு பூச்சி அடிச்சிடும். வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால தான் விதையாகவே இந்த டைம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்க, வெயில் வேறு சுள்ளுன்னு அடிக்குது. எப்போ இந்த 250 விதையை ஊன்றது? கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாகவே ஊனிடலாம், வெயில் ஓவராக இருக்குது. கையால் வச்சு ஒரு அமுக்கு. ஏன்னா ஊனம்னே அடையாளம் தெரிய மாட்டேங்குது. பெரிய விதையாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிடலாம் மாட்டிருக்குங்க, சரசரன்னு ஊனிடலாம். இது சின்னமாக கடுகு சைஸில் இருக்குது. அதனால் இதை விதை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சரசரன்னு ஊனிடுவோம். கேரட் விதை தாங்க எல்லா பக்கம் தேடிட்டுருக்கேன். கேரட் விதையும் முட்டைக்கோசுக்கும் கிடைக்க மாட்டுது. பாகற்காய் புடலங்காய் இதுக்கெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனால் அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம வீட்டிலேயே ஆல்ரெடி போட்டாச்சு. ரெண்டாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. சரி, பக்கத்தில் ஊன்றோம். அப்புறம் கண்ணோரை ஒட்டி பிடுங்கி வச்சுக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இதை வந்து இந்த மாதிரி இடத்துல போடாமல் இந்த ஓரத்தில் மண் அணைச்சி அதில் தான் போடலான்னு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் சரி இதுக்கே போட்டுடலாம், இந்த சைடை வந்து நம்ம வேறு விதை விதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. விதையும் அதிகமாக இருக்குதா, இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வைக்க முடியாது. ஒரு விதையாக தான் விதைக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் 2 விதையாக விதைப்பாங்க. ஏன்னா ஒன்று இல்லைனாலும் ஒன்று முளைச்சிடும் அப்படின்னு. நம்ம ஒன்றாவே விதைப்போம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வெண்டைக்காய் செடி வச்சு எத்தனை நாளையில் காய் காய்க்கும் பூ பூக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி தெரியல, நானும் இதுக்கான டீட்டெயிலும் நான் கேட்கல, இதுக்கானதை நான் சர்ச் பண்ணி பார்க்கல. அவங்க சொன்னது என்ன, வெயில் படுற இடத்துல வைங்கப்பா அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்லலை அந்த அண்ணன். இப்போ தாங்க இந்த இதே பாதியே ஊனி இருக்கணும், பாதி இடத்துக்கு போகணும் பார்ப்போம். நம்ம வீட்டில் ஆக்சுவலாக எல்லா காய்கறி விதையுமே போட்டாச்சு. இனிமேல் வந்து என்ன காய்கறி விதை போடல அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே போடணும். அதுவும் எனக்கு பிடிக்காத காய்கறி விதை போட மாட்டேன், ஏன்னா அது எனக்கு பிடிக்காத காய்கறி விதை போட்டால் தான் அது அதிகமாக காய்க்கும். அதை எங்கள் வீட்டில் அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க, அப்புறம் நான் அதை சாப்பிட்ற சுச்சுவேஷன் ஆகிடும். உங்களுக்கும் காய்கறியில் என்ன காய்கறி பிடிக்காது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்பா வெயில் சரியான வெயிலாக அடிக்குதுப்பா, காலையிலே ஊனி இருக்கலாம், கொஞ்சம் வேலை இருந்ததுனால பார்க்க முடியல. எவ்வளோ சின்னமாக இருக்குதுங்க நமக்கு, அப்பா உடம்புல கொஞ்ச நேரம் விதை போட்டதுக்கே நமக்கு இடுப்பு வலிக்குது. அப்பா ஓரளவுக்கு போட்டாச்சு, எவ்வளோ விதை இருக்குதுன்னு தெரியல. இன்னும் இவ்வளோ விதை இருக்குதுங்க, இதே சாப்பிட்டுக்கிட்டுலாம் ஊனிடலாம். தள்ளியே ஊனணும், ஏன்னா பக்கத்தில் ஊனோம்னா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா செடி ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு சில செடியெல்லாம் வராது, தள்ளி ஊனணுன்னாங்க. அப்போ நம்ம போடுற விதையில் எவ்வளோ 250 விதை போட்டிருக்கோம், அதில் எத்தனை செடி முளைக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக 250 செடி போட்டோம்னா ஏதாவது ஒன்றாவது ஒரு சில இது வராது. என்ன காரணம்னா விதை சரியில்லாமல் இருக்கும். அப்பா வெயில் ஓவரப்பா, அன்னைக்கு எவ்வளோ வெயில், கொஞ்ச நேரத்துல மூஞ்சி ஓவர இதாகிடுச்சு. இன்னொரு கம்மியாக தான் இருக்குது, இன்னொரு 50 விதை தான் இருக்கும், அதை போய் ஊனிடலாம். இதை தூவி விடலாமான்னு கேட்கலான்னு மறந்துட்டேன், அதை தூவி விடுறதுக்கும் அதே மாதிரி தூவி விட்டு மண்ணை போடலாமான்னு பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி பண்ணலாமா தெரியல. ஏன்னா ஒன்று பண்ணாங்க, இது வரைக்கும் போட்டோம், இன்னொரு 50 விதைக்குள்ள தான் இருக்கும். இந்த 50 விதையுமே வந்து இதுலேருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து நம்ம ஊனியாச்சு. இந்த சைடு வந்து என்னென்னா அந்த விதையை வந்து கீரை விதைச்சோம்ல, அந்த மாதிரி கீரை கத்திரிக்காய் விதைச்சோம்ல, அந்த மாதிரி இதையை வந்து விதைச்சி விட்டு பார்க்கலாம் என்ன எப்படி வருது அப்படின்னு. ஊன்னது செடி சீக்கிரம் வருதா இல்லை விதைச்சது சீக்கிரம் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 விதைக்கு 60 விதைக்குள்ள தான் இருக்கும். வாங்க அதையே வந்து கையாலேயே கிண்டி விட்டு அப்படியே விதையை போட்டு விட்ருவோம். ஏன்னா இந்த இடம் கம்மியாக தான் இருக்குது, இதில் வேறு செடியும் வைக்கவும் முடியாது. போட்டாச்சு, அதே மண்ணை இழுத்து விட்டாச்சு. இங்கிட்டு கிண்டி விட வேண்டியதில்லை, இங்கிட்டு மட்டும் போட்டோம்னா சரி. கொஞ்சம் ஓரத்தில் கிடக்கிற மண்ணை அள்ளி அப்படி சும்மா அப்படி மேலாப்பில் தூக்கி விட்டுறலாம்.
மக்களே ஒரு விலையாக வந்து 250 வெண்டைக்காய் செடியுமே நம்ம விதைச்சாச்சு. அதில் வந்து ஒரு 200 விதை வந்து ஊனிருப்போம், 50 விதை வந்து கீரை விதை மாதிரி பரப்பி விட்ருக்கோம். எது வந்து நல்லா வளருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.